ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மாங்காய் மரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஓகேங்களா, இந்த மாங்காய் மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாங்காய் வந்து கீழெல்லாம் வந்து போயிருக்குங்க. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நிறைய காசு வராதுங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த நிறைய பழங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா, அந்த பழத்தோடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது இல்லாமல் இந்த மாங்காய் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் இந்த டைம் தான் சீசன். ஓகேங்களா, ஆனால் இந்த சீசன் டைம்லேயும் வந்து மாங்காய் அறக்காமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரேட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ 3 ரூபா போகுதுங்க. ஓகேங்களா, 1 கிலோ 3 ரூபா போகுது. அது வந்து அறுத்து அது சேல் பண்ண முடியாமல் அப்படியே வந்து விட்டுருக்காங்க. அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறையா வந்து விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த வருஷம் வந்து லாஸ் ஆகி போயிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், மாங்காய் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காவை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களாங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் வந்து இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஜஸ்ட்டுங்க சேனலில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி வந்து ஒரு 3-4 சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து பெரிய அளவுக்கு ரீச்சஸ் கிடையாதுங்க. ஓகேங்களா, ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய எம்என்எம் பாய்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் பார்த்திங்கன்னா நிறைய ரீச் வந்து நிறைய போயிட்டுருக்கு. 5000 வியூஸ்லாம் போயிருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஆதரவால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூஸ்லாம் போயிட்டுருக்குங்க. இதேமாதிரி எனக்கு வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து சுற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து பேக் கேமராவில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதாங்க நிறைய பார்த்திங்க அப்படின்னா இந்த மாங்காய் மரத்துலேயே வந்து நிறையா வந்து விட்டுருக்காங்க. ஓகேவா, பாருங்கள், மரம் எவ்வளோ பேரில் எவ்வளோ வேணால் வந்து அறுத்துக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் சீசன் வந்து இப்போ தான். ஆனால் வந்து அந்த சீசன்லேயே வந்து ரேட்டு போகாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே மக்களாச்சும் அறுத்துக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை மாங்காய் செடி வச்சவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து காசை சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் மாங்காய் செடி வச்சு அது வந்து அதுக்கு தண்ணி ஊற்றி எல்லாமே பண்ணி அது வந்து இப்போ ஒரு பசங்களை வந்து நம்ம எப்படி பாதுகாப்போமோ அதே மாதிரி பாதுகாத்து வச்சு அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எவ்வளோ மாங்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எவ்வளோ மாங்காய் இருக்குது, எவ்வளோ மாங்காய் வந்து லாஸ் பாருங்கள். கீழெல்லாம் வந்து நிறைய கொட்டியிருக்குங்க. ஓகேங்களா, டன்னு கணக்கில் கொட்டியிருக்குங்க. ஓகேங்களா, இது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதட்டூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க. ஓகேங்களா, பொதட்டூர்பேட்டிலேருந்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய வந்து விட்டுருக்காங்க. பாருங்கள், மாங்காய் வந்து இந்த மேலே மரத்து மேலேயே வந்து அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குள்ளி போயிருக்கு. ஓகேங்களா, இந்த மரத்து மேலேயே வந்து குள்ளி போயிருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் விட்டுருக்காங்க. நிறைய வந்து இந்த சீசனில் வந்து நிறைய லாஸ் ஆகிருக்குங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த பழம், அந்த நாகப்பழம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எவ்வளோ மாங்காய் பாருங்கள். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், கீழவே இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து கீழவே தொங்கிக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மேலே பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா ஒரு மாங்காய். ஓகேங்களா, இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஓகே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு விற்குவாங்க, 1 கிலோ 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் தோட்டத்திலே வந்து எடுக்கணும் அப்படின்னா 1 கிலோ 3 ரூபாக்கு 4 ரூபாய்க்கு அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து லாஸில் தான் போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த சீசனில் வந்து மாங்காய் வந்திருக்கக்கூடிய மாங்காய் பார்த்திங்கன்னா இது வந்து சொரக்கா மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஓகேங்களா, இந்த சொரக்கா மாங்காய் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து என்ன நடக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஊருக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுங்க. ஓகேங்களா, அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து அறுத்துட்டு போயும் நிறைய வந்து மாங்காய் வந்து மீந்திருக்கு. ஓகேங்களா, அந்த நீல மாங்கான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்னும் நிறைய விதவிதமாக மாங்காய்லாம் இருக்குங்க. ஓகேங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழுத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஊறுக்காய் போடுறதுக்கு தான் நல்லாயிருக்கும். ஓகேவா, இது வந்து ஊறுக்காய் போட்டு மீண்டும் வந்து எவ்வளோ மாங்காய் வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, அப்படியே விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கீழே கிடக்குதுங்க. பாவங்க, மாங்காய் மரம் வச்சவங்க எல்லாமே வந்து பாவங்க. பார்த்தீங்களா, எல்லாமே வந்து கொட்டி கிடக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த மரத்தை பாருங்களேன், சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாவே மாங்காய், எங்கே பார்த்தாலும் மாங்காய் தாங்க. பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் மாங்காய் தான். வாங்க இன்னும் கொஞ்சம் அப்படி போய் பார்க்கலாம், இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் மரம் தாங்க. ஓகேங்களா, சுற்றி வட்டாரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அந்த மலைலாம் இருக்கும். அந்த மலை வரைக்கும் மாங்காய் மரமே இருக்குங்க.
நானே வந்து ஆச்சரியமாக வந்து எனக்கே இருந்துச்சு. என்னங்க இவ்வளோ மாங்காய் விட்டுருக்காங்க, யாருமே வந்து வாங்கிட்டு நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓனரு இல்லைங்க மாங்காய் வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது, 1 கிலோ 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அது அறுத்து அப்படின்னா அறுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறதுக்கே பத்தாதுங்க, அப்போ எங்கேருந்துங்க நாங்கள் அறுத்து டிராக்டரை வச்சு அது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க. ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க விவசாயிகள். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து நிறையா வேலைக்கெலாம் போய் நிறையா கஷ்டப்படுறாங்க. அது இல்லாமல் சரி ஓகே மாங்காய் செடியாச்சும் வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, கீழே கொட்டி கிடக்குது. அது இல்லாமல் மரத்தை மேலேயே கொஞ்சம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு 10 நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொட்டி கீழே வந்துடும். ஓகேங்களா, எல்லாமே கொட்டி கீழே விழுந்துச்சு அப்படின்னா அது குள்ளி போய் அந்த இங்கே பாருங்கள் எப்படி குள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னா மோசமாக ஆகிடுங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேலேருந்து வந்து உங்களுக்கு அந்த வியூவை நான் காமிக்கிறேன், எவ்வளோ மாங்காய் தோட்டங்கள் இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மாங்காய் மரம் தாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து மாங்காய் மரம் தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இதோ அந்த மரம் இருக்கு இல்லையா, தென்னை மரம், அங்கே வந்து அந்த தென்னை மரம் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் மட்டும்தான். ஓகேங்களா, மாங்காய் மட்டும் தான் வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அது அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க மாங்காய் மரம். இதுதான் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு இந்த தோட்டத்தை உள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேவா, பட் இப்போ வந்து மேலே ஏறி இந்த மாங்காய் மரத்தை மட்டும் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க நாகமரம். இந்த நாகமரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கீழே பழம்லாம் வந்து கொட்டி கிடக்குங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழம்லாம் பொறுக்கி நிறைய வந்து சாப்பிட்டுங்க, அதனால் சாப்பிட முடியல. இப்போது கடைசியாக தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க, சாரிங்க. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி எடுக்கணும்னு அப்படின்னு நினச்சேன் நான். ஓகே, கொஞ்சம் டைம் சுச்சுவேஷன் சரியில்லாத நான் வந்து எடுக்கலைங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா பழம் சூப்பராக இருக்குங்க. இது வந்து சீசனே கிடையாது, ஆனால் வந்து சீசன் இல்லை அப்படின்னாலும் இந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா நாகமரத்தில் இந்த பழம் வந்திருக்கு. ஓகேவா, இங்கே பாருங்கள், சுற்றி நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க பழம். சூப்பராக இருக்குங்க. இந்த பழம் வந்து நான் எங்கேயுமே சாப்பிட்டு பார்க்கல, இது வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் மேலே வந்து எவ்வளோ பழம் இருக்குது. பார்த்தீங்களா, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மரத்தை மேலே ஏறி இந்த பழத்தை வந்து சாப்பிட்ருக்காங்க. ஓகேவா, புட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இதுதாங்க பழம். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பழம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மாங்காய் மரங்க. இது வந்து மாங்காய் மரம், சுற்றி மாங்காய் மரம். இந்த மாங்காய் மரத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகமரம். ஓகேங்களா, பக்கத்துலேயே நாகமரம் இருக்குது. ஓகேவா, இந்த நாகமரத்துக்கு நம்ம வந்து நிறைய வந்து சாப்பிட்டு வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 600 ஒரு 700 அந்த மாதிரி தான் வந்து சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேவா, பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து கரெக்டாக வந்து 9 மணிக்கு வேலைக்கு வந்தாங்க அப்படின்னா 6 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு 600 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். ஓகேவா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்கங்க. இந்த ரிங் வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரிங்கை ஒரு அளவு வச்சுக்கிட்டு அந்த அளவை வந்து என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பாதியில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு அவங்க வந்து ரிங் அடிச்சுக்கிறாங்க. இதுக்குன்னே சின்ன சைஸில் அடிச்சுக்கணும் அப்படின்னாலும் வந்து இவங்க வந்து அடிச்சுப்பாங்களாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம். இவங்க வந்து எத்தனை வருஷமாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் வந்து எவ்வளோ கஷ்டம் இந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். மிஸ்டர் தன்பால், எனி எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு 10 இயர்ஸாக வேலை செஞ்சுருப்பேன். ஓகே, 10 வருஷம். ஓகே, எவ்வளோ கொடுக்குறாங்க சேலரி உங்களுக்கு? இப்போதைக்கு 800 தராங்க.
ஓகே 800 ருபீஸ். நான் ஃபஸ்ட்டு போகிறப்போ 250 தந்தாங்க. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷம் உழைப்பு பாருங்க, 8 வருஷம் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, 8 வருஷம் தானே? ஓகே சாரி, 10 இயர்ஸ் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வேலை செய்யக்கூடிய வேலைக்கு காசை கொடுக்குறாங்களா இல்லைனா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க எவ்வளோ 10 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் வந்து காசு கொடுக்குறாங்க. ஓகேங்களாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் எப்படி நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இது நீங்கள் ஒரு 10 வருஷமாக நீங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கீங்க இல்லையா, இது வந்து கஷ்டமாக இருக்குமா இல்லை ஈஸியாக இருக்குமா? எப்படி உங்கள் ஃபேமிலியெலாம் வந்து எப்படி ரன் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்தது, போக போக கொஞ்சம் பழகிடுச்சு. ஓகே ஓகே, 1 வீக்கில் வந்து நீங்கள் எத்தனை நாள் லீவு எடுப்பீங்க? 1 டே மட்டும், சண்டே மட்டும்தான். ஓகே, அந்த சண்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிரிக்கெட் ஆடுவேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நானுங்க ஒரு நபர், நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ். ஓகே, அவரை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வாரத்தில் 6 நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 6 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அப்போது அந்த ஒரு நாளைக்கு வந்து 800 ருபீஸ் கொடுப்பாங்க. அந்த 6 நாளைக்கு ஒர்க் பண்ணிவிட்டு இவங்க வந்து சண்டே டைமில் மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேவா, என்ன காரணங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் போகலாமே, ஒரு 4 நாள் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா, ஏன் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஃபேமிலி சுச்சுவேஷனு, நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் ஜாபு இந்த மாதிரி கம்பெனிக்கு போனால் எப்படி கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அதில் வந்து போனால் நமக்கு வந்து சேலரி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சிஸ்டர் தனபால் அவர்களே, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் இந்த ஒர்க் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகே, இல்லை கேட்கல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. பிகாம் சிஏ. ஓகே, பிகாம் சிஏ வந்து முடிச்சுட்டுங்க. இங்கே பார்த்தீங்களா, பிகாம் சிஏ முடிச்சுட்டு சென்ட்ரிங் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் மரத்தை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாங்காய் மரம் வச்சா எவ்வளோ கஷ்டப்படணும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாங்காய் வந்து கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, இங்கே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து எல்லாமே வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் வந்து மேலே எவ்வளோ லாங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. அது ஓகேங்களா, நான் வந்து ஒரு 3 சேனல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 3 சேனலுமே வந்து பெரிய அளவுக்கு வியூஸ் கிடையாது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ரீச்சஸ் கிடையாது. ஆனால் நம்ம சேனலில் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய MLM பாய்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நல்ல ரீச்சஸ் இருக்குது. ஓகேவா, நல்ல ரீச் இருக்குது. நல்லா வந்து இருங்க, காதில் ஏதோ விழுந்துச்சு. ஓகே, நல்லா ரீச்சஸ் இருக்குது, நல்லா வியூஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து நல்லா இருக்குங்க. எனக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்க.